தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சராக இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினாங்க. இது தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சரா? அப்படிதான்ப்பா தாவேக்காரங்கெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அவங்க சொன்னது தான் நானும் சொல்றேன். அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சந்திரமுகியாவே மாறிட்டாங்க. முழு சந்திரமுகியாக மாறி இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்களை பார் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கண்ணும் மொழியெல்லாம் பிதுங்கி வெளில வர்ற அளவுக்கு ரொம்ப கோபத்தோட பேசியிருக்காங்க. அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் தான் சொல்லிட்டேனே, ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நாங்க பேசணும்னு சொல்லிட்டு. அப்படி என்ன கேள்வியை பத்திரிகையாளர்கள் கீர்த்தனா அவர்கள்ட்ட எழுப்பிட்டாங்க? தொழில் முதலீடு குறித்த கேள்வி. நீங்க தொழில்துறை அமைச்சரா இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் எந்தெந்த கம்பெனி எல்லாம் நீங்க தொழில் தொடங்க வர சொல்லியிருக்கீங்க, இதுவரைக்கும் ஏதாவது கம்பெனியோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஏதாவது சைன் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா, நீங்க ஆதாரம் இல்லாம பேசுறவங்கள்ட்ட இதே கேள்வியை கேட்க முடியுமா? ஆதாரம் வச்சிருக்கிற என்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க. நாங்க எத்தனை கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோமா? சரிங்க மேடம், எத்தனை கம்பெனியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இருங்க வர்றேன், எங்க தலைவரே ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்தா படிக்கிறாரு, நான் உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவேனா? ஒரு நிமிஷம், அதுக்கானது நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. நம்ம ஒரு நல்ல கவர்மெண்ட் அமைச்சிருக்கோம் அப்படின்னு எந்த கவர்மெண்ட் கிட்ட பேசுறீங்க? ஒரு நாலு சொல்லுங்க. ஆதாரம் இல்லாதவங்ககிட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆதாரம் இருக்கிற என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணும்போது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள நீங்க நம்புறீங்க, ஆதாரத்தோட இருக்கிறவங்கள நீங்க நம்ப மாட்டீங்களே. அப்படி யாரு ஆதாரம் இல்லாம உங்க மேல குற்றச்சாட்டு வச்சது? இதே மாரிதாஸ் அவர்கள் கீர்த்தனா அவர்கள் குறித்து அவரால் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு கம்பெனி ஒன்று ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருத்தர் கீர்த்தனாவுக்கு அங்கிருந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. கீர்த்தனா இங்க இருந்துகிட்டு காரு காரு அப்படின்னு தன்னுடைய சொந்த ரத்தம் இல்லையா அங்க இருக்கிறவங்கெல்லாம், அதனால இங்க இருந்து அவங்க நன்றி தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை மாரிதாஸ் அவர்கள் கீர்த்தனாவுக்கு எதிராக வைத்திருக்கார். அந்த மாரிதாஸ் அவர்கள் தான் ஆதாரம் இல்லாம அவர் எவ்வளவோ பேசுறாரு. அவர்கிட்டலாம் நீங்க கேள்வி கேட்குறீங்களா? என்கிட்ட மட்டும் நீங்க கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கீர்த்தனா படக்கூடிய கோபம் அப்படிங்கிறது சரிதானே? கீர்த்தனா அவர்களே, மாரிதாஸ் அவர்கள் ஒரு சாதாரண யூடியூபர். அவரை யாரும் பத்திரிகையாளர்கள் வழிமறிச்சு மைக்க நீட்டி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஆளுங்கட்சியில் நடக்கக்கூடிய ஒரு தவறுகளை சுட்டி காட்டுறாரு அப்படின்னா அந்த தவறு இல்லை அப்படின்னா மறுங்க, இல்லை அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போடுங்க, போட்டு ஆதாரம் இல்லாத அவதூறுகளை அமைச்சருக்கு எதிராக பரப்புறார் அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட இந்த அளவுக்கு கோபத்தோடு கடுமையாக ஒரு எதிரிகள் போல ஒரு அமைச்சர் நடத்த வேண்டியதற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளோ கோபப்படுறேன்? ஏன் இவ்வளோ அக்ரஷன்? இதே போல தான் இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு, அதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல வரீங்க? அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி கேளுங்க, இதை பத்தி கேட்காதீங்க. ஆக மொத்தத்தில் சோசியல் காசஸ் பத்தி அமைச்சர்கள் யாருமே வாய் திறக்க மாட்டீங்க. சட்டசபையில மட்டும் முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்பும் போதெல்லாம், முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி எதிர்க்கட்சிகள் அம்ப விடும்போது கேடயமாக இருந்து அமைச்சர் ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கல்ல, அதே போல கீர்த்தனா அவர்களும் கேட்கக்கூடிய கேள்விகளை, அந்த கேள்வி கணைகளை எதிர்த்து நின்று சரியான பதில் அப்படிங்கிறத கொடுக்கணுமா இல்லையா? சரிப்பா, கேட்ட கேள்வி என்ன? தமிழ்நாட்டில் எத்தனை நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு தயாராக இருக்குது? ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு கம்பெனியை சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியை சொல்றாங்க, அந்த கம்பெனியோடலாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரண கேள்விக்கு ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகலாமா? இந்த அளவுக்கு நிதானம் இல்லாத ஒரு அமைச்சர் எப்படி மக்களை சரியா வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளால கேட்காம இருக்க முடியல. நீங்க இவ்வளோ ஷார்ட் டெம்பர்டா இருக்கீங்க, பத்திரிகையாளர்கிட்டயே நீங்க இவ்வளோ ஹார்ஷா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட எப்படி நீங்க பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு கீர்த்தனா அவர்களை நோக்கி நம்ம கேள்வியை எழுப்பாம இருக்க முடியல. சரி, இவங்க ஒரு பக்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அமைச்சரவையில் நம்ம ராஜ்மோகன் அவர்கள் எதிர்க்கட்சி வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப மாஸ் ஸ்பீச் கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு சரியான காமெடி ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாரு. மிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, யாருமே இல்லாத கடையில் யாருக்கு டீ ஆத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை ராஜ்மோகன் அவர்களை பார்த்து நம்ம கேட்கணும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் வீரவசனம் பேச ஆரம்பிக்கிறப்பவே உதயநிதி ஸ்டாலினும் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் வெளிநடப்பு பண்ணிருச்சு. வெளிநடப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஆத்துன்னு ஆத்துறாரு மனுஷன். இதை இந்த தாவேகா கும்பல் உதயநிதிக்கு பதிலடி கொடுத்த ராஜ்மோகன், ராஜ்மோகன் நல்லா பேசக்கூடிய ஆள் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ராஜ்மோகனையும் ஆதவர்ஜுனாவையும்
பார்த்தா கேள்வி எழுப்புறாரு, அவர் விஜய் அவர்களை நோக்கி தான் கேள்வியை முன்வைக்கிறாரு. இதே பதிலடியை விஜய் அவர்கள் கொடுத்திருந்தா ஆகா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுடைய கேள்விக்கு தக்க பதிலடி கொடுத்தார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டலாம். வழக்கம் போல ராஜ்மோகன் பேசுறப்ப நம்ம விஜய் என்ன இப்படியே தான் உட்காந்துருக்கிறாரு, இதே போஸ்ட் தான். அந்த போஸ்ட்ல இருந்து எந்த மாற்றமும் இல்லை. சரி, நம்ம அமைச்சர் நல்லா பேசுறாரு, நமக்கு எதிராக வரக்கூடிய கேள்வியெல்லாம் நம்ம அமைச்சர்கள் வந்து சமாளிக்கிறாங்களே, பதிலடி கொடுக்குறாங்களே, அதுக்காவது கொஞ்சம் சிரிப்போம் அப்படின்னா விஜய் அவர்களோட மூஞ்சில சிரிப்பு வருதான்னு பார்த்தா வரல. ஒரு ஆங்கில பழமொழி என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிளவுன் வந்து முதலமைச்சர் ஆயிட்டா அந்த முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சர்க்கஸ் கூடாரமா மாறிடும் அப்படின்னு. அதே போல இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே கிளவுன்களாக மாறி வர்றாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஆதவர்ஜுனாலாம் பார்த்தா திமுக ஆட்சியில வந்து 2 வயசு குழந்தைக்கு வந்து பாலியல் குற்றம் நடந்துச்சு, ஏன்பா தாவேகா ஆட்சியில 3 வயசு குழந்தைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறதுனால ஒரு வயசை கம்மி பண்ணி 2 வயசு அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஆதவர்ஜுனா பார்த்து நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. இதே சபாநாயகர் அவர்கள் கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன டேட்டா இருக்கு, எந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதிவாயிருக்கு, ஆதாரத்தோட குற்றச்சாட்டு வைங்க அப்படின்னு. திமுகவுடைய ஆட்சியில பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடந்துச்சான்னு கேட்டா ஆமா நடந்துச்சு. ஆனா தாவேகாவுடைய ஆட்சியில குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இதை பத்தி ஒரு அமைச்சர் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அப்பவே இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கிட்ட எரிஞ்சு விழுந்திருக்காங்க, முழு சந்திரமுகியாவே மாறி இருக்காங்க. பத்திரிகையாளர்களும் விடுற மாதிரி இல்ல, நீங்க காட்டுங்க எத்தனை நிறுவனத்திட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்க அப்படின்னு சொன்னப்ப இந்த கம்பெனி அந்த கம்பெனி அப்படின்னு உளறாங்க. ரீல்ஸ்ல பாத்துக்குங்க, ரீல்ஸ்ல தான் எல்லா பதிலும் இருக்கே. ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கிட்ட மைக்கை நீட்டி கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நீங்க ரீல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்குங்க, நான் போட்ட வீடியோல இருக்கும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ என்கிட்ட 4 பத்திரிகையாளர்கள் மைக்கை நீட்டி கேட்டுறாங்கன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோல இதை பத்தி பேசியிருக்கேன், அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் பேசலாம். ஒரு மாண்புமிகு அமைச்சர் ரீல்ஸ்ல தான் எல்லாமே தெளிவா இருக்கே. அந்த ரீலே போதுமேங்க, அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் எது மேல இருக்கு அப்படின்னா ரீல்ஸ் மேல தான் இருக்கு. இந்த வடிவேல் காமெடியில மாப்பிள்ள கவனம் பூரா சொம்பு மேல தான் இருக்கு அப்படிங்கிற கதையா கீர்த்தனாவுடைய கவனம் ஃபுல்லா அந்த ரீல்ஸ் மேல தான் இருக்கு. ஆக மொத்தத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது போதுமா ரீல்ஸ் அந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு கேப்டன் அவுட் ஆயிட்டா அதற்கு பின்னாடி வரக்கூடிய வீரர்கள் எப்படி சொதப்புவாங்களோ, எப்படி கான்ஃபிடன்ஸ் இல்லாம அவுட் ஆயிட்டு வெளியில வருவாங்களோ, அதே போல விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சியில விஜய் அவர்கள் வாய் மூடி மௌனம் காக்கிறதுனால விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கையாலாகாத தனத்தை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட ஒழுங்கா கீர்த்தனா போன்ற நபர்களால நடத்த முடியல. ஆதவர்ஜுனா போன்ற நபர்கள் நடக்காத விஷயத்தை சட்டப்பேரவையில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ராஜ்மோகன் போன்ற நபர்கள் யாருமே இல்லாத கடையில யாருக்கியா டீ ஆத்துற அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சியோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.